தனுசு ராசி நண்பர்களே, ஒரு பெரிய கவலை இருக்குல்ல உங்களுக்கு. என்கிட்ட பேசிட்டு இருக்கவங்கள நிறைய பேர் கவலையோட பேசிட்டு இருக்கீங்க. என்னங்க இப்போதான் 3க்கு சனி வந்தார், 7.5 சனி முடிஞ்சு 2.5 வருஷம் போனதே தெரியல. இப்போ திருக்கணிதப்படி மார்ச் மாதம் சனி பயிற்சின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் 4ஆம் இடத்துக்கு போக போகிறார் சனி பகவான். எங்களை என்னங்க பண்ண போகிறாரு? இதோட 3ஆம் இடத்து சனி பகவான் யோகத்தை கொடுப்பார்னு சொன்னீங்க, யோகத்தை கொடுத்தாரு. ஏதோ கொஞ்சம் சுமாராக போய்கிட்டு இருக்கு வாழ்க்கை. அந்த 7.5 சனியில் நாங்கள் பட்ட கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். அந்த அளவுக்கு கஷ்டத்தை பட்டுட்டோம். வாழ்க்கையில் இழக்கக்கூடாதுன்னு எழுந்துட்டோம். பெரிய போராட்டங்களை சந்திச்சாச்சு. இப்போ தான் கொஞ்சம் மூச்சு விடக்கூடிய அளவிற்கு எங்களுடைய வாழ்க்கை மாறி இருக்கு. எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகி இருக்கு. இந்த நேரத்தில் சனி பகவான் பெயர்ச்சியாக்கி 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. மார்ச் மாதம் போக போகிறாரு. இந்த தகவல் வந்த உடனே எங்களுக்கு ரொம்ப பயமாகி போச்சுங்க. என்னங்க பண்ணுவார் சனி பகவான் 4ஆம் இடத்துல போய்? இந்த கேள்வி உங்களிடம் நிறைய பேரிடம் இருக்கு. பொதுவாக ஒரு விஷயம் தகவல் சரியாக சொல்லிடுறேன். இந்த கடிகார முட்களை போன்றவர்கள் தான் கிரகங்கள். எந்த இடத்துல அவர் சஞ்சரிக்கின்றார்களோ அந்த இடத்தை அவர்கள் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தை உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருப்பாங்க. இந்த நேரம் உங்களுக்கு சாதகமான நேரமா பாதகமான நேரமா என்பதை அவர் சஞ்சரிக்கின்ற இடத்தினை வைத்து தெரிந்து கொள்ள முடியும். பொதுவாகவே சுய ஜாதகத்தில் திசாபுத்தி சாதகமாக இருந்து விட்டால், அல்லது சுய ஜாதகத்தில் கிரகங்கள் அமர்ந்த இடங்கள் சாதகமாக இருந்து விட்டால் ஒரு பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. இருந்தாலும் கோச்சார கிரகங்கள் என்பவர்கள், கோள்சார கிரகங்கள், அவர்கள் சஞ்சரிக்கின்ற இடத்திற்கு ஏற்ப பலன்களை வழங்கிடக்கூடியவர்கள், வழங்கிட வேண்டியவர்கள். அது அவங்க கடமை. இந்த இடத்துக்கு நீ போறியா, அந்த பலன் அவங்களுக்கு கொடு அப்படின்னு தீர்மானிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த 4ஆம் இடத்தை பற்றி சொல்ல போனீங்கன்னா அதை மாதுர்ஸ்தானம் சொல்லுவோம், சுகஸ்தானம் சொல்லுவோம், கற்புஸ்தானம் சொல்லுவோம். புரியுதுங்களா? இந்த 3 விஷயங்கள் அந்த 4ஆம் இடத்துல அடங்கியிருக்கு. ஒரு பெண்ணு கற்போடு இருப்பாளா, கற்போடு இருக்க மாட்டாளா, கற்பு நெறி தவறுவாளா என்பது சொல்லக்கூடிய இடம் 4ஆம் இடம். ஒரு சந்தோஷமும் கிடைக்குமா, சந்தோஷம் கிடைக்காத, சுகத்தோடு வாழ முடியுமா என்பதை சுட்டி காட்டுகின்ற இடம் 4ஆம் இடம். தாயுடைய நலனை காட்டுகின்ற இடம் 4ஆம் இடம், தாய் ஸ்தானம். இந்த 3 விஷயங்கள் 4ஆம் இடத்துக்குள்ள அடங்கியிருக்கு. அந்த இடத்துக்கு இப்போ சனி பகவான் போகிறார். 2 விஷயம். இந்த அஷ்டம சனியினுடைய பாதிப்பில் ஒரு 50% அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம். 4ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பது அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லுவோம். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா தெளிவு கிடைக்கும் உங்களுக்கு. தவறு செய்பவர்களுக்கு, ஒழுக்கம் தவறுபவர்களுக்கு முதல் எதிரி அவர் தான். தவறு, ஒழுக்கம் தவறுதல் என்பதற்கு அப்பாற்பட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. எதிர்மறையான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஊழல் செய்கிறீங்க, தப்பு பண்ணுறீங்க, உங்களுடைய அராஜகம் அதிகமாக இருக்குது. எல்லோருக்கும் தண்டனை கொடுத்திடக்கூடியவர் சனி பகவான். புரியுதுங்களா? அவர் போய் 4ஆம் இடத்துல உட்கார்றாரு. எப்போ? மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி 4ஆம் இடத்துல போய் உட்காரும்போது உங்களுடைய நிலையில் நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்துவார். தலையெழுத்தே மாறப்போகுதுன்னு சொன்னால் கூட தப்பில்லை. தலையெழுத்தே மாறும். இந்த 4ஆம் இடம் சுகத்தை தேடக்கூடிய இடம், தாய் வழி உறவுகளை அனுசரித்து செல்லக்கூடிய இடம், கற்புஸ்தானம். இப்போ ஆணாக இருந்தால் கொஞ்சம் சுகம் அடிபடும், உடம்பு கெடும், ஏதாவது நோய் நொடிக்கு ஆளாக வேண்டியதாக இருக்கும். பெண்ணாக இருந்தால் கற்பு நிலையில் சில தடைகள், தடுமாற்றங்கள் ஏற்படுவதற்கு உறுதியாக வாய்ப்பு உண்டு. புரிஞ்சுக்கணும். இதே மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கு, திசாபுத்தி எப்படி இருக்கு, இதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா இது ஒரே விஷயத்தை மட்டும் பேசக்கூடாது. இன்னொரு விஷயம், தாயாருடைய உடல்நிலையில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். தாய் வழி உறவுகளை முடிந்தவரை அனுசரித்து சென்றால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இது 4ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு கிடைக்கப் போகின்ற பலன்கள். நிச்சயமாக உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படும். புரியுங்களா? நோய் நொடி என்று ஏற்பட்டு உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். நிச்சயம் பெரிய பாதிப்புகள் இருக்காது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்லது என்று இருக்கின்ற போது கெட்டது இருக்கும், கெட்டது என்று இருக்கின்ற போது நல்லதும் இருக்கும். 4ஆம் இடத்தில் சஞ்சரிப்பவர் என்ன செய்கிறாருன்னா, அவருடைய 3ஆம் பார்வையை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தின் மீது செலுத்துகிறார். முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கிங்க, 6ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரித்தாலும் சரி, 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்தாலும் சரி, அந்த இடத்தை சுபிட்சப்படுத்துவார். அப்போ 6ஆம் இடம் ருண ரோக சத்துருஸ்தானம். ஒரு பக்கம் உங்க உடம்புல பாதிப்பு வரலாங்க, இல்லை நீங்க சந்தோஷத்தை தேடி போகலாங்க. புரியுங்களா? இல்லை வேற டைவர்ட் ஆகலாங்க.
ஆனால் 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கின்ற காரணத்தினால் உடல்நிலையில் என்ன பாதிப்பு ஏற்பட்டாலும் அதற்குரிய ரெமெடி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சாதாரண மருந்து மாத்திரையில் குணமாகக்கூடிய, சாதாரண மருத்துவ சிகிச்சையால் குணமாகக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். உங்களுக்கு மறைமுகமாக தொல்லைகள் கொடுத்தவர்கள், எதிரிகள், போட்டியாளர்கள், தொழிலில் இருந்த போட்டியாளர்கள், வியாபாரத்தில் இருந்த போட்டியாளர்கள் உங்களை கண்டு பயந்து செல்லக்கூடிய நிலையும் ஏற்படும். புரியுதுங்களா? நீங்கள் அலுவலகத்தில் உயர் பதவியில் கூட இருக்கலாம், உயர் பதவியில் நீங்கள் இருக்கலாம். இந்த மறைமுகமாக தொந்தரவு கொடுப்பாங்க சில பேர், பெட்டிஷன் போட்டுட்டு இருப்பான், இல்லை பின்னாடி நலவு மாதிரி பேசுவான், முன்னாடி பின்னாடி துரோகம் பண்ணுவான். அப்படிப்பட்ட ஆட்களை இனம் கண்டு விரட்டி அடிக்கின்ற நிலையினையும் சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்துவார். இந்த 6ஆம் இடத்தில் வலு பெற்றவே போதும் ஒரு ஜாதகர் நிச்சயமாக முன்னேற்றத்தை அடைந்து விட முடியும். உடம்புல நோய் கிடையாது, எதிரி கிடையாது, வழக்கு வெற்றி. புரியுதுங்களா? இந்த நிலை ஒரு ஜாதகனுக்கு வந்துட்டாவே அந்த ஜாதகம் எவ்வளவு பிரச்சனை தான் சமாளிச்சிட முடியும். புரியுங்களா? எனக்கு யார் எதிரி? எதிரியே கிடையாது, எனக்கு உடம்பு நல்லா இருக்கு, என்னால் எல்லாம் செய்ய முடியும். அந்த நிலையும் உங்களுக்கு ஏற்படும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடமான ஜீவனஸ்தானம், அந்த இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்கிறார் சனி பகவான். இதே எல்லாமே நீங்க பார்க்கணும். ஒரே விஷயத்தை வச்சு நாளில் மட்டும் சந்திரிக்கிறாரு, இந்த பலன் செய்ய போறாருன்னா பேசக்கூடாது. புரியுங்களா? அது ஜீவனஸ்தானம். இப்போ வியாபாரம் செஞ்சுட்டு வரீங்க, கொஞ்சம் கலப்படம் இல்லாமல் நேர்மையாக செய்து வந்தால், சில பேர் இடையில அடிப்பீங்க, சில பேர் கலப்படம் பண்ணுவீங்க, சில பேர் தப்பு தப்பாக சில விஷயங்களை மாற்றி பண்ணிட்டு இருப்பீங்க, லேபிளை மாற்றுவீங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த காலகட்டம் எதிர்மறையான காலகட்டமாக இருக்கும். புரிஞ்சுக்கிங்க. சரி, அதே போல இந்த உத்தியோகத்தில் இருக்கீங்க, நீங்கள் நேர்மையாக செயல்பட்டுட்டா பிரச்சனையே கிடையாதுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை எதுவோ, இதுதான் உங்கள் வேலை, இதுக்கு தான் உங்களை வேலைக்கு வச்சுருக்காங்க கவர்மெண்ட்டில், அதுக்கு தான் சம்பளம் கொடுக்குறாங்க. அதை மட்டுமே யோசனை பண்ணி வேலையை செஞ்சுட்டு அந்த சம்பளத்தை வாங்கி சாப்பிட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி துஷ்பிரயோகம் செய்து, புரியுதுங்களா, அதிகாரத்தை பயன்படுத்தி தவறுகள் செய்ய ஆரம்பித்தால், இதால் லஞ்சம் வாங்குறது பரவலாகி போச்சு, அது ஒரு பொதுவான விதியாகி போச்சு. தவறு செய்ய ஆரம்பித்தால் நீங்கள் பார்த்துட்டீங்கல்ல, என்ன பார்த்துட்டீங்க? ஏதோ டெய்லி ஒரு செய்தி வந்துதான் இருக்கு, அவர் லஞ்சம் வாங்கினார், லஞ்ச ஒழிப்பு போலீஸாரிடம் சிக்கினார். அப்போ அதோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இல்லை அந்த வழக்கு அவர் மீது பாய்ந்தது, அந்த உத்தியோகத்தின் மீது வழக்கு பாய்ந்தது, அவர் தவறு செய்திருக்கார், நாளைக்கு ரிட்டையர்ட் ஆக போகிறவங்க இன்னைக்கு உங்கள் சஸ்பெண்ட் ஆர்டர் வரும். புரியுதுங்களா? இத்தகைய நிலைகளும் 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கின்ற காரணத்தினால் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ நீங்கள் எங்கே எச்சரிக்கையாக இருக்கணும்? ஒரு நல்ல நேரம் வரும்போது சமாளிச்சிங்க, நல்ல நேரம் வரும் சம்பாதிங்க, தப்பு கூட பண்ணுங்க, உங்களை எதுவும் பண்ணாது. இந்த நேரம் இப்போ எதிர்மறையாக இருக்கு, இந்த நேரத்தில் நீங்கள் தப்பு செஞ்சீங்கன்னா நிச்சயமாக மாட்டுவீங்க. அதை புரிஞ்சுங்க. இன்னொரு பக்கம் உங்கள் ஜென்ம ராசி, அந்த ராசியை 10ஆம் பார்வையாக பார்க்கிறார் சனி பகவான். அப்போ உடல்நிலையில் ஏதேனும் ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கும், நமக்கே தெரியாது. காலைல பிளான் பண்ணுவீங்க, காலைல 6 மணி நேரம் எழுந்திரிச்சிடணும், அவரை போய் பார்த்துடணும், அந்த வேலையை முடிக்கணும்னு. என்னதான் முயற்சி பண்ண முடியாது உங்களால், எல்லாத்துலேயுமே ஒரு தடைகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். அப்போது இந்த நேரத்தில் சின்ன வேண்டுகோள் மட்டும் உங்களுக்கு, ஒழுக்கமாக இருங்கள், நேர்மையாக இருங்கள், நியாயமாக இருங்கள். இந்த பாதிப்பு உங்களுக்கு இருக்கின்ற காரணத்தினால் ஒரு முறையாவது திருநள்ளாறு போயிட்டு வாங்க, சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்துட்டு வாங்க, வணங்கிட்டு வாங்க. வாரந்தோறும் முடிந்தவரை நவகிரகத்தில் உள்ள சனீஸ்வரனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்கி வழிபட்டு வாருங்கள். இயலாதவர்களுக்கு உதவி செய்து வாருங்கள். நிச்சயமாக ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலை இருக்கும், கெடுதல் குறைய ஆரம்பிக்கும். புரியுங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் விவரங்களோடு சந்திக்கிறேன்.